உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா போதுமையா. என் இயேசுவே என் தேவனே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகதான் ஏங்குதையா. என் உள்ளமும் என் உடலும் உமக்காகதான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தெய்வமே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது அதிகாரம் 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரியமானவர்களே, நம்முடைய பற்றுதல் எவைகளை நோக்கி இருக்கிறது? எதை நோக்கி இருக்கிறது? பிரியமானவர்களே, நம்முடைய பற்றுதல் அநேக நேரங்களிலே உலகத்திற்குரியதாய் இருக்கிறது. நம்முடைய பற்றுதல் அநேக நேரங்களிலே மனுஷனுக்குரியதாய் இருக்கிறது. நம்முடைய பற்றுதல் அநேக நேரங்களிலே நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்குரியதாய் இருக்கிறது. நம்முடைய பற்றுதல் அநேக நேரங்களிலே நாம் நேசிக்கிற நபர்களுக்குரியதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உலகத்தை பற்றி கொள்ளாதபடிக்கு, மனுஷர்களை பற்றி கொள்ளாதபடிக்கு, உலக சூழ்நிலைகளை நாம் பற்றி கொள்ளாதபடிக்கு, நாம் விரும்பின விஷயங்களை பற்றி கொள்ளாதபடிக்கு, உலகத்தில் இருக்கிறதான ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் ஐஸ்வர்யங்களையும் நாம் பற்றி கொள்ளாதபடிக்கு நம்முடைய பற்றுதல் கர்த்தரையே நோக்கி இருக்க வேண்டும் என்று இந்த வேத சத்தியம் மிக தெளிவாய் கூறுகின்றது. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்கின்றார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார் என்று வேதத்திலே அவர் சொல்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய பற்றுதல் நம் தேவாதி தேவனை நோக்கி, நம்முடைய பற்றுதல் பரலோகத்தை நோக்கி, நம்முடைய பற்றுதல் கீழானவைகள் அல்ல, மேலானவுக்கு உடையவைகளை நாம் பற்றி கொண்டு அவைகளுக்காகவே நாம் வைராக்கியமாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, நாம் தேவாதி தேவனுடைய பற்றுதல் நம்மேல் மாத்திரமே இருக்கும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.